தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்னைக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாள். ஏன்னா ஆடிவெள்ளி, அதுவும் குறிப்பா தாய்மார்களுடைய இந்துக்களுடைய பண்டிகை. இந்த ஆடிவெள்ளிங்கிறது நம்ம ஊர்ல எல்லாம் மாரியம்மனுக்கு பெரிய விசேஷமா இருக்கும். ஸோ அந்த ஆடிவெள்ளிய நம்ம இந்து முன்னணி சார்பில் எல்லா மாவட்டங்களையும் எல்லா கோயில்களையும் இந்த கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக, நாளைய தலைமுறைக்காக, நம்ம மத ஒற்றுமைக்காக, நல்லிணக்கத்துக்காக, ஒரு சமத்துவத்துக்காக இந்த ஆடிவெள்ளிங்கிற ஒரு விழாவை குறிப்பா பெரிய லெவலில், அதுவும் சிறப்பா சொல்லணும்னா வெறும் அன்னையர் முன்னணி, அதாவது தாய்மார்கள் மட்டுமே நடத்தக்கூடிய ஒரு மாபெரும் விழா. அந்த விழாவில் இன்னைக்கு நாங்கள் திருப்பூர்ல வந்து கலந்துக்கிட்டு எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அந்த விழா ரொம்ப சிறப்பாக போயிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான. இப்போ வந்து நம்ம ஒரு போர், அந்த சமூக ஊடகங்கள் எல்லாம் ஒரு போர் சூழ்நிலை எதிர்கொள்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப நடக்கிற அந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் கூட அந்த மாதிரி சக்திகள்லாம் கொஞ்சம் பின்னாடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதை பத்தி உங்க என்ன கருத்து? சார், இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் மேலே நிற்கிறவங்களோ இல்லை முன்னாடி நிற்கிற மக்களுக்கோ நல்லா சாதாரண ஒரு வாக்காளர்னா எந்த மதத்தையும் வெறுக்கிறவங்க கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எந்த மதத்தையும் எவனும் வெறுக்கிறவனே கிடையாது. எந்த சாதி யாரும் வெறுக்கிறதே கிடையாது. இந்த மண்ணில் பிறந்த அனைவருக்கும் வாழ தகுதி உண்டு, கருத்து சுதந்திரம் இருக்கு. எல்லாரும் தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமா பதிவு பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுவை கும்பிடுறவங்க இருக்காங்க, அல்லாவை கும்பிடுறவங்க இருக்காங்க. அவங்களுடைய வழிபாட்டு முறை மேறையா இருந்தாலும், ஆனால் நான் பிறந்த மண்ணை நேசிக்கணுமா இல்லையா? நான் சொல்றது இந்திய மண்ணை, நான் இங்கதான் பிறந்தேன், என் மண்ணை நான் நேசிக்கணுமா இல்லையா? அது ரொம்ப முக்கியம் இல்ல. நான் என் மண்ணை நான் நேசிக்கிறேன். இது தாய் நாடு இந்தியா, இங்க நான் நேசிக்கிறேன். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது இந்தியா. அதாவது பல மதங்கள் இருந்தாலும் சீக்ஸ் இருக்கு, ஜெயின்ஸ் இருக்கு, இங்க லிங்காயத்து இருக்கு பெங்களூர்ல இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். எத்தனையோ மதங்கள் இருக்கு, பல மதங்கள் உள்ள இருக்கு. சோ அதுல அனைவரும் ஒற்றுமை இருக்கக்கூடிய இந்த மண்ணுல பிரிவினைவாதம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒன்று, நடக்கக்கூடாத ஒன்று. அது கனவிலும் நினைக்கப்படாது. சொந்த நாட்டுல நம்ம அகதியா மாறிடவே கூடாது. இது நம்மளுடைய பூமி, நம்ம தான் ராஜா. நம்ம வாழ்வதற்காகத்தான் இயற்கை ஒரு மாபெரும் சமூகத்தை படைச்சிருக்கு. இது மட்டும் இல்ல, உலக நாடுகளிலே இல்லாத கலாச்சாரம் நிறைந்த ஒரே ஒரு நாடு நமது இந்தியா மட்டும்தான். பல மாநிலங்களில் பல மொழிகள் பேசினா கூட, பல கடவுள்களை வழங்கினால் கூட, அவர்கள் ஒரு பொங்கலுக்குன்னா, ஒரு தீபாவளிக்குன்னா, ஒரு ஆடி நோம்பிக்குன்னா, அம்மனுக்குன்னா, ஐயப்பனுக்குன்னா, இப்படி ஊருக்கு இருக்கக்கூடிய கடவுள்கள் அங்காங்கு கலாச்சாரத்தை தான் நம்ம காலூனி சொல்லிடுறோம். இப்படிப்பட்ட ஆன்மீகம் நிறைந்த இந்த பூமியில இந்த சமூக சீர்கே ஏற்பாடுங்கிறது, நான் சொன்னது இந்த ஊடகத்தின் மூலமாகவோ இல்ல செல்போன் மூலமாகவோ இந்த கலாச்சாரத்தை வேறு இருப்பதை போல இன்னைக்கு நீட் தேர்வு எக்ஸாம் இருக்கிற போராட்டங்களை கூட சொல்றேன். நான் நிறைய செய்தி படிக்கிறேன். அதாவது இந்த நிறைய செய்தி படிக்கிறது என்ன படிக்கிறேன்னா, ஏதோ தவிர ஆரம்பத்துல இதுக்கு நான் சப்போர்ட் செஞ்சேன். என்னன்னா, எந்த மாணவனுடைய கஷ்டமும் ஒரு பேப்பர் லீக் ஆகக்கூடாது, படிக்கிற மாணவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு தாய் தந்தையா உங்களுக்கும் சரி எனக்கும் சரி சமூகத்தில் அக்கறை இருக்கு. அதை வேண்டுகோள் வைக்கலாம். அரசு செய்ய மறுத்ததுன்னா எதிர்த்து போராடலாம். இது நம்மளுடைய உரிமை, யாரும் கேட்க முடியாது. இல்லைன்னா அந்த ஆட்சியே தேவையான உனக்கு வாக்கு செலுத்துறதுக்கான உரிமை இருக்கு. உனக்கு பிடிச்ச கட்சிக்கு நீ ஓட்டு போட்டு போயிடலாம். இது என்னன்னா, இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். இந்த நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குன்னா, இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா, இந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததோட நோக்கம் பாதிக்கிறதுக்கு இன்னும் புரியல. எதுக்கு நீட்டு கத்துறமே தவிர, இந்த நீட் தேர்வு என்பது பணம் இருக்கிறவர்கள், எங்கிட்ட 3 கோடி இருக்கு, என் மகன் மார்க் கம்மியா வாங்கிட்டான், எங்கிட்ட பணம் இருக்குன்னா, ஒரு தனியார் கல்லூரிகள் நிறைய இருக்கிற காரணங்களால ஒரு சிறந்த கல்வியாளர், ஒரு குழந்தை சாதாரண டீக்கரை வச்சு ஒரு சாதாரண பூவிக்கிற ஒரு அம்மா பையனும் கூட ஒரு தகுதி தேர்வு இல்லைன்னா, அவன் பணம் இல்லைன்னா அவங்க இடத்துக்கு போக முடியல. 1 கோடி 2 கோடி 3 கோடி வரைக்கும் லஞ்சம் பேரம் பேசிதான் இன்னைக்கு கல்வி விற்கப்படுகிறது. இந்த நீட் தேர்வு என்பது ஒரு தகுதி தான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நீட் தேர்வு வைக்கும் பொழுது சமத்துவம் தான் மலரணுமே தவிர இதை போன்ற போராட்டங்கள் மலரக்கூடாது. இதுல நான் உடன்பாடுறேன். ஆனா அதே நேரத்துல அந்த நீட் தேர்வு கசிவு என்பது மிகுந்த கண்டிக்க தந்தது. அதை கோரிக்கை வைக்கணும். அந்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் செய்யலைன்னா அதுக்கான போராட்டம் மிகவும் நியாயமானது. ஆனால் இப்பொழுது எனக்கு என்ன ஒரு வருத்தம் அளிக்குது அப்படின்னா, இந்த SMS ஊடகத்தின் மூலமாக எல்லா இடத்துலயும் இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. இன்னைக்கு தினந்தோறும் போலீசார்கள் அடித்தார்கள், இவர்கள் அவர்களை மிதித்தார்கள். இந்த செய்திகளை நெகட்டிவ் தாட் பரப்ப படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஏதோ ஒரு இந்த போராட்டம் ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி நடந்துட்டு. பகல்காம்ல
நடந்த விஷயத்துக்கு இந்த எழுச்சி, இந்த பிரச்சனை வரவே இல்லை. பகல்காம் நடந்து நீங்களும் பார்த்திருப்பீங்க, எத்தனையோ பேர் பொதுமக்கள் செத்தாங்க. அதுக்கு இத்தனை ஒற்றுமையோட யாருமே கூக்குரல் போட்டு எத்தனை இந்த மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேருமே நமக்கு இந்தியாவுக்கு யாருமே ஆதரவு அளிக்குது, பெரும்பான்மையான ஆட்கள். ஆனா இன்னைக்கு எல்லாருமே அவங்க மேல இருந்து உண்ணாவிரதம் இருக்கிறது, அரசியல் பேசுறது, அங்க வேறு முதல் பாடல்களை ஒளிபரப்பு மேடையில் நான் பார்க்கும் பொழுது, அந்த வீடியோ காணொலிகள்ல பார்க்கும்போது ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா, இது மாணவர்கள் பிரச்சனையை இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அப்பாவி மாணவர்களை பழிவாங்க நினைக்கிறார்களோ என்று எனக்கு ஒரு அச்சம் இருக்கு. அது உண்மையா கண்டிக்கத்தக்கது. இதுல அரசியல் கலக்கக்கூடாது, அரசியல் கலக்கவே கூடாது. அப்படி அரசியல் கலக்கக்கூடிய எந்த இடத்துக்கும் பெற்றோர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், தயவு செய்து நம்மளுடைய பிள்ளைங்களை இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்க அனுப்ப வேண்டாம். ஏன்னா முழுக்க முழுக்க அரசியல் சூழ்ந்து இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்க, நம்மளுடைய பெத்த அம்மா அப்பாவோட கனவே நம்ம பையன் நல்லா படிக்கணுங்கிறது தான். ஸோ அதனால இதெல்லாம் நீங்க விழிப்புணர்வோட கவனிக்கணும். இதை போன்ற செயல்களை பாரத பிரதமர் மோடி ஐயா அவங்க நேற்று இரவு ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நான் நிறைய முறை அந்த காணொலி வாசிப்பு செய்தியை கேட்டேன். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. இதுக்கான தீர்வை நான் எடுக்கிறோம். வரக்கூடிய தேர்தலில் இதை போன்ற விஷயங்கள் பாரபட்சம் இல்லாத தண்டனை கொடுக்கப்படுறது உறுதியா சொல்லியிருக்காங்க. சோ சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த போராட்டம் அர்த்தமற்றதுங்கிறது என்னுடைய கணிப்பு. போய் படிக்கிற வேலையை பாருங்க, சமூகம் நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் நாளைய தலைமுறைகள் படிப்பதுதான் இதுதான் நான் சரி. நான் இப்போ ஆட்சி ஏற்றுக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். ஒரு செயலா நம்ம அரசியலா எல்லாத்தையும் நான் எதிர்கட்சிக்கிறோம் உள்கை. இப்போ உங்களுக்கு தான் தெரிஞ்ச விஷயமாச்சு, எனக்கு ஒருத்தர் பிடிக்காத ஒருத்தர் விஷயம் வந்துட்டேன்னா மாமியார் குத்தம் மாதிரி, நின்னா குத்தம் புரிஞ்சா குத்தம், இதுல தப்பு அதுல தப்புன்னு குறை சொல்லிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அவங்க வந்திருக்கிறாங்க. முதல்வர் விஜய் அவங்க நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஒன்பது என்ன செய்யணும், நானும் வாக்காளராக காத்திருக்கிறேன். நிச்சயமா செய்வார்னு எதிர்பார்க்கிறேன். புதிய அரசு, புதிய வேட்பாளர்கள், அனைத்து தம்பிகளுமே மிக புதிய களம் காண்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மக்கள் பணிகளை செய்வது இது முதல் முறையாக இருக்கு. அதனால நிச்சயமா அவங்களுக்கு நம்மளால முடிந்த வரைக்கும் பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும். பிரீத்திங் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த கேள்வியை 20 முறை 5 முறை 10 முறை நாட்டை ஆண்ட யார்கிட்டையும் நம்ம கேட்டதே கிடையாது. இங்கிருந்த எல்லா கட்சிகளும், குறை சொல்ற எல்லா கட்சிகளுமே மினிமம் 2 டைம் 3 டைம் ஆட்சியில் இருந்தவங்க இல்லையா? அவங்க எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றலன்னு நமக்கு தெரியாது. இவங்க புதுசா வந்திருக்காங்க. இப்பதான் ஒரு 3 மாத 4 மாத குழந்தைகள். ஆனா அதுக்காக நம்மளுடைய அனைத்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கையையும் அவங்க எந்த அளவுக்கு கருத்தில் கொண்டு எடுத்துட்டு போறாங்கிறது நிச்சயம் நமக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கருத்து சொல்றது நியாயமா இருக்கும். சரி, எனக்கு என்ன தெரியுமா சார், இது கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி, இது எவனோரு இது எனக்கு அதெல்லாம் உடன்படல. நான் ஏற்கனவே நடந்த நேபாள், வேற ஊர்கள் நடந்தக்கூடிய வேற நாடுகள் நடந்த மாணவர்கள் போராட்டங்கள் மாதிரி இது நமது நாடு வன்முறைக்கு போயிடவே கூடாது. அது இதுவரைக்கும் நடக்காத விஷயம் இந்தியாவில் இது மட்டும்தான். அந்த மாதிரி இடத்துக்கு நாம் அனுமதிக்கவே கூடாது. அதை எந்த மாணவர்களும் செய்யவும் கூடாது, இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது. இது என்னன்னா, இதன் மூலமாக ஒரு அச்சம் இருக்கு. இது மத பிரிவினையை கொண்டாந்து விடுறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதை ஊர்ந்து கவனிக்கணும். ஏன்னா இப்ப நடத்துறது ஒரு சாரார் நடத்தினா கூட இதுல பாதிக்கப்படுறவங்களும் அந்த காயத்தோட எதிர்வினை ஆற்றக்கூடிய லெவல்ல நீங்க இந்த போராட்டம் போய் முடிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இங்க அமைதியா வாழக்கூடிய இந்த நாடு, இந்த மக்கள், நாளைய தலைமுறையான இந்த மாணவர்களுக்கான வாழ்க்கையை தயவு செய்து யாரும் அழிச்சிடக்கூடாதுங்கிறது நான் நினைக்கிறேன்.